இந்திய ஜனநாயக கட்சியின் 4வது மாநில மாநாடு கடலென திரள்வீர் கடலூர் February 8 வேப்பூர் பாசார் கடலூர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தேர்வு மையங்கள் மாறியதால் சென்னையில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்வு எழுத வந்த தேர்வர்களால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தேர்வாளர்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தேர்வாணையம் நடத்தக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 2A நடத்தக்கூடிய இந்த தேர்வு பொறுத்தவரையுமே தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற இருந்தது. அந்த வகையில் பல்வேறு குளறுபடி காரணமாக இந்த தேர்வானது தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையில் சென்னை அரும்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவா கல்லூரியில் தேர்வு எழுதக்கூடிய இந்த பொதுமக்கள் மற்றும் கல்லூரி மாணவ உள்ளிட்டோர் பல்வேறு குளறுபடி காரணமாக தேர்வை ரத்து செய்துட்டு வெளியே வந்திருக்காங்க. இந்த குளறுபடி கூட தேர்வாணையம் கொடுத்து அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், இப்போ என்ன தேர்வு எழுத வந்தீங்க நீங்க? இப்போ என்ன குளறுபடி ஏற்பட்டுன்னு நினைக்கிறீங்க? இப்போ எனக்கு குரூப் 2A மெயின்ஸ் சார். இன்றைக்கி எங்களுக்கு காலையில் வந்து 2A மெயின்ஸு, மதியம் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த காலேஜ் தான் வந்துட்டு சென்டர் போட்டிருந்தாங்க. நாங்கள் உள்ளே போயிட்டு அலகேட் பண்ண சீட்டு ரூம் நம்பர் பார்க்கும்போது எங்களோட சீட் வந்து அலகேட் ஆகலை. ஸோ என்னென்ன இஷ்யூ நான் 8 o'clockலாம் இங்கே காலேஜ் வந்துட்டேன். 8 o'clockலேருந்து இந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. 9:15 வரைக்குமே எதுவுமே சொல்லலை. ஸோ மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாம் வெளில வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எல்லாம் பிரச்சனை போயிட்டு வந்து ப்ரெஸ்லேருந்து எல்லாம் வந்து அவர் பேசிட்டு ஸோ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க? ஏன்னா ப்ரிப்பேர்டாக வந்துருப்பீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா. இப்போ திடீர்னு இப்போ எக்ஸாம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க? பாதிக்கப்படுறமே திரும்ப ரீஷெட்யூல் பண்ணோம் சார். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் இன்றைக்கி எக்ஸாம் முடிச்சுட்டா இன்றைக்கி காலையில் ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம் முடிச்சிருந்திருப்போம். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். இப்போ திருப்பி மறுபடியும் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அவ்வளோ சார் படிக்கலாம். சரி, ஆல்ரெடி படித்து ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்தோம். சரி, இன்றைக்கி முடிச்சுட்டா ஒரு வேலையை முடிஞ்சிடும் இல்லையா? இப்போ திருப்பி மறுபடியும் ஒரு 15 daysன்றது அவங்க எவ்வளோ நாள் வரைக்கும் வைப்பாங்கன்றது சொல்ல முடியாது. திருப்பி நாங்கள் மறுபடியும் வீட்டு சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? வீடு வேலை பார்த்துட்டு பசங்களை பார்த்துக்கிட்டு நாங்களும் படிச்சுக்கிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. முடிச்சிருந்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் டைம் இருக்கிறது கொஞ்சம் நல்லது தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இப்போ இந்த தேர்வில் நான் சொல்ல பல்வேறு குளறுபடிகள் ஏற்படுது ஒரு வழக்கமாக இருந்துட்டு வருது. இப்போ தேர்வாணையம் வந்து இந்த மாதிரி குளறுபடிகள் தவிர்க்க என்ன நடவடிக்கை எடுத்தால் சரியாக நினைக்கிறீங்க ஒரு தேர்வில்? நீங்கள் தேர்வர என்ன அவங்கள கரெக்டாக எந்தெந்த சென்டர் போகணும், என்ன அலோகேட் பண்ணுறோம், அவங்க கரெக்டாக டீட்டெயில்ஸாக ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் இன்றைக்கி இந்த இஷ்யூ வந்திருக்காது. இப்போது வேறு ஒரு காலேஜுக்கு போட வேண்டிய ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாமே ஒரே டோட்டலாக இங்கேயே இந்த காலேஜ்லேயே போட்டாங்க. ஸோ அதுதான் ப்ராப்ளம். இந்த காலேஜில் உள்ளவங்களுக்கு சீட் அலோகேட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ரா வேறு காலேஜில் போட வேண்டியவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே போட்டதுனால அவங்களுக்கு எந்த ரூம்ஸுமே அலோகேட் ஆகலை. ஸோ எப்படியும் ஒரு 700 பீப்புள்ஸ் கிட்ட நாங்கள் வெளியில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வெளில தான் நின்றுருந்துருக்கோம். இப்போது இந்த இடம் சென்னையில் அரும்பாக்கம் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குங்களா, இல்லை டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாக, இல்லை சென்னை ஃபுல்லாக இந்த பிரச்சனை இருக்குங்களா? இப்போ இன்றைக்கி தெரியல சார். எனக்கு இங்கே நான் இந்த காலேஜ்ன்றதுனால எனக்கு இங்கே தெரியுது. வெளியில் போனால் இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசினா கொஞ்சம் தெரியும். தகவலுக்கு நன்றிக்கா. குறிப்பாக கருத்துக்களாக பார்த்தோம் என்றால் அவருடைய தேர்வாணையம் கொடுத்து இந்த கல்லூரி எழுத இருப்பதாக இதற்கு முன்பாக வழங்கப்பட்ட ஆல் டிக்கெட்டில் பல்வேறு இடம்பெற்றிருந்தது. ஆனால் பல்வேறு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய இந்த தேர்வாளர்கள் முழுவதுமே ஒரே கல்லூரியில் போட்டப்படத்தில் அதன் எதிரொலியாக தான் தற்பொழுது இந்த தேர்வுகள் முழுவதுமே கேன்சல் செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலும் வெளியாக இருக்கிறது. தேர்வாணையம் பொறுத்தவரையுமே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் பொழுது முறையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இந்த தேர்வாளர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் ஆன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி, சென்னை. புதுசாக அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறீங்க, ஓகே, வரவேற்கத்தக்கது. கேன்சல் பண்ணது பெரிய விஷயம். அதை அவ்வளோ ஈஸியாக இவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. இப்போ பண்ணியிருக்கிறாங்க, வேறு வழி இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், 15 நாளுக்கு